Hi friends, welcome to Rihanna Designer channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஃப்ளவர் மாடல் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து லைனிங்ல கட் பண்ணிக்கிறேன் ஸ்லீவ். சப்போஸ் லைனிங் இல்லை அப்படின்னா நீங்க நியூஸ் பேப்பர்லயும் கட் பண்ணிக்கலாம். நான் லைனிங்கை வந்து ஒரு ஸ்லீவ் கட் பண்றதுனால ரெண்டாம் மடிச்சு போட்டிருக்கேன். ரெண்டாம் மடிச்சு போட்டு ஸ்லீவோட ஹைட் வந்து 7 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மேல் நீளம் வந்து 7 இன்ச். அது கீழே 7 இன்ச் மார்க் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். இப்போ ஸ்லீவோட கீழ் நீளம் மார்க் பண்ணோம் இல்லையா, ஸோ அதோட 7 இன்ச் மார்க் பண்ண இடத்துல 3 இன்ச் மார்க் பண்ணிட்டு கீழ் நீளம் மார்க் பண்ணிக்கிறோம். ஸ்லீவோட அகலம் வந்து 6 இன்ச் வைக்கிறேன். ஸோ நம்ம மேல் நீளத்துலேருந்து கீழ் நீளம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே வரைக்கும் 6 இன்ச் வைக்கணும். அதுக்கப்புறம் 1.5 இன்ச் வந்து ஸ்லீவ் ஸ்டிச்சிங்காக. கையோட கீழ் ரவுண்டு வந்து 4.5 இன்ச்சு. 4.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்லீவ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் வந்து ட்ரா பண்ணிட்டேன். இப்போ ஸ்லீவ் வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணும்போது அந்த எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா, ஸோ இங்கேருந்து தான் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்லீவ் வந்து கட் பண்ணிவிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவோட சென்டர் கட் கொடுத்துக்கலாம். மேலேயும் சென்டரில் கட் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்லீவோட கீழ்ப்பகுதியிலையும் சென்டரில் கட் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அகலத்தில் கட் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ளவர் டிசைன் வைக்கிறதுக்கு சென்டரில் கட் கொடுத்துக்கணும். ஸோ கட் கொடுக்கறதுக்கு நம்ம சென்டரில் நல்லா ஃபிங்கரில் வச்சு ப்ரெஸ் பண்ணால் நமக்கு சென்டர் லைன் கிடச்சிரும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ரெஸ் பண்ண அந்த இடத்துல வந்து அச்சிருக்கும். ஸோ நம்ம அங்கே வந்து ஸ்ட்ரெயிட் லைன் கட் பண்ணணும். வந்து ஸ்லீவை ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணாமல் ஒரு மேலே 2 இன்ச்சில் 1 இன்ச்சு 2 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மார்க் பண்ண இடம் வரைக்கும் அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் அதை கட் பண்ணிக்கணும். எங்களுக்கு 1 இன்ச்சுக்கு போதும் அப்படின்னா கூட 1 இன்ச்சு வரைக்கும் மார்க் பண்ணி கூட ஸ்ட்ரெயிட் லைன் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணதை நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வைக்கணும் நம்ம ஸ்லீவ் கிளாத்தோட. இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிற கிளாத்தை எடுத்துக்கணும். இந்த ஸ்லீவ் கிளாத்தை வந்து நம்ம ஸ்லீவோட ஹைட் வந்து டபுள் மடங்கு இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம அப்போ தான் ஓப்பன் பண்ணி போடும்போது நம்மளுக்கு அந்த ஸ்லீவ் வந்து கரெக்டாக அந்த கிளாத் கரெக்டாக வரும். ஸோ நம்ம இப்போ கட் பண்ணியிருக்க அந்த லைனிங் கிளாத்தை வந்து இந்த மாதிரி இந்த சைடு ஒரு பீஸும் அதுக்கப்புறம் சென்டரில் கட் கொடுத்தோம் இல்லையா, அந்த சென்டரில் வந்து ஸ்கொயர் மாதிரி வரணும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க ஆஃப் பீஸ் வந்து அந்த சைடும் இருக்க மாதிரி இந்த சைடு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக. சப்போஸ் இதை வந்து நீங்கள் பேப்பர்லேயும் கட் பண்ணிவிட்டு பண்ணலாம். நான் லைனிங் வைக்கிறேன் அப்படின்றனால ஸ்ட்ரெயிட்டாக லைனிங் பீஸ்லேயே கட் கொடுத்துட்டேன். பின் பண்ணிக்கோங்க. லைனிங்கை பின் பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்பில் நம்ம ஸ்லீவை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் ஸ்லீவோட அந்த மேல் சைடெல்லாம் நம்ம கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு தான் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கிளாத்தை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பின் போட்டு வச்சுருக்கோம் லைனிங் பீஸையும் ஸ்லீவோட பீஸையும். இப்போ வந்து நம்ம அதை ஜாயின் பண்ணணும். நம்ம கார்னரில் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு இந்த லைனிங் பீஸையும் ஸ்லீவோட பீஸையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ 2 கிளாத்தையும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு நடுவில் வந்து அந்த லைனிங் பீஸ் மட்டும் இல்லாமல் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி கொண்டு வந்து நம்ம அந்த ஸ்லீவோட கிளாத் ரெண்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணும்போது எப்படி இருந்தது அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு மேலெல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு இந்த மாதிரி சரி பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்போது சரி பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அந்த கீழே கையோட கீழே அகலம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிடணும். இப்போ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்க ஸ்டிச் பண்ண கிளாத்தை வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு திருப்பி முள்ளமாக அதை வந்து மேலே நம்ம ஸ்லீவோட ஃப்ரண்ட் சைடு கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி இருக்க இந்த கிளாத்தை வந்து முள்ளமாக மேலே கொண்டு வரணும். அழகாக லேயராக கொண்டு வரும்போது நம்மளுக்கு வந்து ஃப்ளவர் ஷேப்பில் வரும். ஸோ இந்த மாதிரி கையை முள்ளமாக வச்சு ஒவ்வொரு லேயராக கொஞ்சம் கொஞ்சம் துணியாக நம்ம வெளியில் எடுத்தோம் அப்படின்னா ஃப்ளவர் ஷேப்க்கு அழகாக வரும். இந்த மாதிரி கரெக்டாக சரி பண்ணிக்கோங்க. சரி பண்ணிவிட்டு இப்போ ஸ்லீவோட மேல் பகுதி இந்த லைனிங்கையும் ஸ்லீவ் கிளாத்தையும் ஜாயின் பண்ணணும். ஸோ அதை வந்து கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவோட அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ளவர் ஸ்லீவ் டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரிஹானா டிசைனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.